கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:21. இங்கு தாவீது ராஜா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். எதற்கென்றால் தான் அரணான நகரத்தில் இருக்கும்போது கர்த்தர் தமது கிருபையை அவருக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினாராம். அல்லேலுயா. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரணான நகரத்தில் இருக்கும்போது அந்த அரணை நம்பியே ஒரு உலக ரீதியான மனிதன் வாழ்வான். ஏனென்றால் எல்லாமே அவனுக்கு அந்த அரணான நகரத்துக்குள் உண்டு, பாதுகாப்பும் உண்டு. ஆனால் இது ஒரு மாயையான உணர்வுதான், மாயையான நம்பிக்கைதான். இதை அறிந்து உணர்ந்த தாவீது ஒரு அரணான நகரத்தில் இருக்கும்போது கூட கர்த்தருடைய கிருபையையே நம்பி வாழ்ந்தார். எத்தனை மகிமையான ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்பிக்கை இது! ஒரு அரணான பாதுகாப்பான இடத்தில் நான் வாழ்ந்தாலும் என்னை என் தேவன் தான் பாதுகாத்து ஜீவனை கொடுக்க முடியும். பயத்தை நீக்கி சமாதானத்தை அவர் கிருபைதான் கொடுக்க முடியும் என நம்பினார், பெற்றும் கொண்டார். அரணான தேவன் என தேவனை அன்போடு பெயரிட்டு அழைக்கிறார். தனது சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தன்னை தேவன்தான் தப்புவித்தார். என் கைபலம் அல்ல, என் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என சொல்லி துதிக்கிறார். ஒரு விசை தாவீது கேகிலா பட்டணத்தாருக்காக யுத்தம் பண்ணி வெற்றி பெறுகிறார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என சவுல் சொல்லி யுத்தம் செய்ய தாவீதை தொடர்ந்து வருகிறார். அந்த அரணான கேகிலா பட்டணத்தில் தேவன் தமது கிருபையை அதிசயமாய் தாவீதுக்கு விளங்க பண்ணி அவனை சவுலின் கைக்கு தப்புவித்தார். அல்லேலுயா. அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய நாமம்தான் பலத்த துருகம். நீதிமான் அதிலே ஓடி சுகமாயிருப்பான். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? தேவனுடைய கிருபையே உன் நம்பிக்கையாக இருக்கட்டும். நீ வெற்றி பெறுவாய். தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உனக்கும் அதிசயமாய் விளங்க பண்ணுவார். ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, உமது கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.